மற்ற மாதங்களை போன்று இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கழித்து விடாமல் நல்லறங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக, தீமைகளை விட்டு நாம் விலகக்கூடியவர்களாக, அவதூறு பேசி, புறம் பேசி, கேலி செய்து, மற்றவர்களை நக்கல் ஐயாண்டி செய்து, நேரத்தை வீணடித்து, தொலைக்காட்சி முன்பாக, தொலைபேசி முன்பாக நேரத்தை வீணடித்து நம்முடைய காலத்தை நாம் கழித்திருப்போம். அதை போன்று இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கழித்து விடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்திருக்கின்றது அருட்கொடை. இந்த ரமலான் மாதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று நன்மை எதிர்பார்த்து ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா கத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான், மன்னிக்க தயாராக இருக்கின்றான் என்று சொல்கின்றானே. ஆகவே மற்ற மாதங்களை போன்று இந்த ரமலான் மாதத்தை நாம் கழித்து விடாமல் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக, தீமைகளிலிருந்து தவிர்த்து நன்மைகள் எதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்ற ரமலான் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் அல்லாஹ் பன்மடங்கு கூலியாக கொடுக்கின்றான்.